வணக்கம்ங்க. வைஷு கேஏ சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேங்க. பட்டர் பீன்ஸில் ஒரு குருமா செஞ்சு பார்ப்போமாங்க. தேவையான பொருட்களுங்க: சின்ன வெங்காயம் 5ங்க, பூண்டு 4ங்க, பச்சை மிளகாய் 2ங்க, தேங்காய் அரை மூடிங்க, உருளைக்கிழங்கு 4ங்க, பட்டர் பீன்ஸ் 1/4 கிலோங்க, தக்காளி 4ங்க, பட்டை 2ங்க, கிராம்பு 4ங்க, ஏலக்காய் 2ங்க, அன்னாச்சிப்பூ 2ங்க, சோம்பு 1ங்க, கசகசா 1 டீஸ்பூனுங்க, கல்பாச்சி 1ங்க, பிரிஞ்சி இலை 1 இலைங்க, எண்ணெய் 2 குழிக்கரண்டிங்க, கடுகு 1 டீஸ்பூனுங்க, கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுங்க, மஞ்சள் தூள் 1ங்க, வீட்டு மசாலா 2ங்க, உப்பு தேவையான அளவுங்க. செய்முறைங்க: வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்களாங்க, அதெல்லாம் ஒன்றா போட்டுக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைன்னு நல்லா அரைச்சிக்கோங்க. வலுவலுண்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சு பட்டர் பீன்ஸ் வேக வச்சுக்கோங்க. இது காஞ்ச பட்டர் பீன்ஸாக இருந்தால் நைட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு கழுவி 2-3 தடவை கழுவிட்டு வேக வச்சுக்கோங்க. ஆனால் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. குக்கரில் நல்லா 2-3 விசில் விட்டுக்கோங்க. நல்லா வெந்திருக்கணுங்க பட்டர் பீன்ஸு. அதை வேக வச்சு தண்ணியோடு எடுத்து வச்சுக்கோங்க. கேஸை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சண்டை எண்ணெய் இருந்தாலும் கூட ஊற்றிக்கோங்க. நாங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்துகிற வச்சு நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. நீங்கள் சன்லைட் ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதையும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அரைச்சி வச்சதை அதையும் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கிறணுங்க. அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இது வீட்டு மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு நம்ம வேக வச்ச பட்டர் பீன்ஸு அப்படியே தண்ணியோடு கொட்டி விட்டுக்கோங்க. கொட்டி விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு குடிச்சு பாருங்கள். ஏன்னா பயிர்லேயும் நம்ம போட்டிருக்கோம். குடிச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி விட்டுக்கோங்க. மூடி விட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் பதம் வரணுங்க. ஆனால் கொஞ்சம் தண்ணியாகவே தான் இருக்கணுங்க. நல்லா இருக்குங்க. கொஞ்சம் தேவையான உங்களுக்கு மல்லி இலையை கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு எனக்கு இல்லை எங்கள் வீட்டில், அது வச்சு நான் போடலை. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு கண்டிப்பாக உப்பு மட்டும் குடிச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த குருமா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணுங்க. மட்டன் குருமா தண்ணியாக இருக்கிற மாதிரி அதுவும் நல்லா தண்ணியாக இருக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள். சாதத்துக்கு கூட ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான ஒரு பட்டர் பீன்ஸ் குருமாங்க. நீங்கள் செஞ்சுதான் பாருங்களேன், டேஸ்ட்டாக இருக்கும்.